இந்த விபத்துல நமக்கு தெரிஞ்சது என்ன? இல்ல தொடர்ச்சியா நடக்கிற பிரச்சார கூட்டங்கள்ல நம்ம தெரிஞ்சுக்கிற விஷயம் என்ன அப்டின்னா, இந்த சினிமால வந்து விஜய் என்னென்னலாம் செய்றாரோ, என்னென்னலாம் அட்ராசிட்டி செய்றாரோ, என்னென்னலாம் வந்து அ அதாவது ஹீரோயிசத்த காமிக்கிறாரோ, அதே ஹீரோயிசத்த நம்மளும் செய்யணுங்கிற மனநிலையில தான் அந்த பசங்க எல்லாருமே இருக்காங்க. அத கண்டிக்கிற மனநிலை கூட அந்த தலைவனுக்கு இல்ல. உதாரணத்துக்கு பஸ் வருது. என்ன ஒரு 2 பேரு கீழ விழுகுறான். அந்த பஸ் மேலயே மோதி விழுகுறான். நின்னு "டா விழுந்துருவ. இந்த மாரிலாம் ஓட்டிட்டு வரக்கூடாதுங்கிற" அறிவிப்பு கூட வந்ததா இதுவரைக்கும் நம்ம கேள்விப்படல. எவ்வளவோ ட்வீட் பண்றாரு. ட்வீட்ல கூட பாதுகாப்பா வரணும். என் பின்னாடி வண்டி பின்னாடி வரக்கூடாது. கூட்டம் வந்து இங்கங்க இவ்வளோ பேர் தான் வரணும். ஆ உங்க குழந்தை குட்டிகள கூட்டிட்டு வரக்கூடாது. இல்ல உங்க வீட்டு பெண்கள வந்து இல்ல வயசு கம்மியானவங்கள, இல்ல வயது முதிர்ந்தவங்கள கூட்டிட்டு வர ஒரு அறிவிப்பு கூட அறிவிக்கல. ஆனா எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் அவங்க மாநாட்டுல இது மாரி அறிவிப்பாங்க. இல்ல அவங்க பிரச்சார கூட்டங்கள்ல இது மாரி அறிவிப்பாங்க. இல்லாட்டி அவங்களுடைய நிர்வாகிகள்ட்ட சொல்லி இத புரிய வைப்பாங்க. இந்த விஜய் வந்து வெறும் கூட்டம் சேர்க்கிற ஆளாவே இருக்காரு. கூட்டத்த கூட்டணும், நம்ம கெத்த காமிக்கணுங்கிற ஆளாவே இருக்காரு. இது மாரி ஒரு தலைவர வச்சுக்கிட்டு என்ன மாரி நாளைக்கு மாற்றத்த உருவாக்க முடியும்னு எனக்கு தெரியல.